இந்தியாவில் ஓடுற ஆறுகளில் இணைக்கணும். அது மூலிமா இந்தியா டெவலப்மெண்ட் ஆகும். அது முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு வாய்க்காலாச்சும் இணைப்பு வேணும். இந்தியாவில் ஒரு ஆடுகளெல்லாம் வாய்க்கால் இணைப்பு கண்டிப்பாக தேவைப்படுது. அது செய்யலாம். அப்புறம் இந்தியாவில் ஒரு ஆறுகளுக்கெல்லாம் தடுப்பணைகள் கட்டணும், மினி டேம். அப்படி கட்டினாலுமே இந்தியா டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வழிகள் இருக்குது. விவசாயத்துறையில் முன்னோடியாக டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் வெறும் 55% நிலம் மட்டும்தான் பயன்படுத்துது. மித்த 45% நிலம் தரிசாகவே கிடக்குது, பயன்பாடுக்கு இல்லாமல் இருக்குது. அதுக்கு மூல காரணம் நீர் பற்றாக்குறை, நீர் வேளாண்மை இல்லாமதனால மண்ணுக்கு தகுந்த உரத்துக்கு தகுந்த பயிர்னு விதைச்சோம்னா எல்லா மண்ணிலையுமே 100% விவசாயம் டெவலப் ஆகும். இதுக்கு முன்முயற்சி இருக்கணும்னா மாநில கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும் திரு நரேந்திர மோடியும் முன்முயற்சி எடுத்து செய்யணும். விவசாயம்தான் நாட்டோட முதுகெலும்பு. பல்துறை சேர்ந்த எல்லாத்துக்குமே அடிப்படைக்கு மூல காரணமே விவசாயம்தான். நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலுமே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அது விவசாயம்தான் இருக்குது. பஞ்சு எடுத்துக்கிட்டாலும் காட்டன் பஞ்சு எடுத்துக்கிட்டாலும் கம்பெனி சம்மந்தப்பட்டது, ஆடை சம்மந்தப்பட்டது இருக்குது. எண்ணெய் எடுத்துக்கிட்டாலுமே தேங்காய் சம்மந்தப்பட்டது இருக்குது. ஆக மொத்தத்தில் எந்த ஒரு தொழில் துறைக்குமே விவசாயம் பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம். அது விவசாயம்தான் முக்கியத்துவம் கொடுத்து முதன்மை கொண்டு வந்தீங்கன்னா பல தொழில்துறைகளும் தன்னை போல உருவாகும். இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்குண்டான முழு முயற்சி எடுத்தீங்கன்னா தடுப்பணைகள் கட்டுறது, மினி டேம், லிவர் டு மினி டேம் கட்டினீங்கன்னா பல முன்னேற்றங்கள் ஏற்படும். இது முன்முயற்சி எடுத்து திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் முன்முயற்சி எடுத்து செய்யணும். அப்படி செஞ்சால் நாடும் வளரப்படும், இதுவும் நடக்கும். இது கட்சி சார்ந்தப்பட்டுவதில்லை, இது சில ஜனநாயகத்தில் செய்ய வேண்டிய முதல் கடமை. இது எல்லா தலைவர்களும் அரசியல் விவாத பொருள் இல்லாமல் நாட்டோட விவசாய குடிமக்களோட உணர்வுகளை மதிப்பிடிச்சு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா இங்கே எல்லாருமே நாட்டில் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். யாரும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. பிறக்கும்போது எல்லாம் பெரிய படிப்பாளியாக கிடையாது. எல்லா விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். அதனால் எல்லாம் முன்முயற்சி எடுத்து செய்யணும். ஜெய்ஹிந்த், வாழ்க வளமுடன். நாட்டு செய்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ போடுறேன். முயற்சி எடுத்து செய்வீங்க.